அம்மா தேதி 20 ஆச்சு, அதுக்குள்ள அக்கௌண்ட் எம்டி ஆயிடுச்சுமா. எங்க நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம் தெரியுமா? என்ன சொல்ற, புரியலையே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க அப்பா ஒரு 50 லட்சம் கொடுத்து பிசினஸ் பண்ணிக்கோ சொன்னாங்க. ஆனா நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க அந்த காசை வாங்கியிருந்தா இப்ப நம்ம நல்ல நிலைமை இருக்கலாம்ல. அம்மா, நம்ம கஞ்சி சாப்பிட்றோமோ பீஸா சாப்பிட்றோமோ அது நம்ம காசுல சாப்பிடணுமா? பெத்த அம்மா அப்பாவே இருந்தாலும் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டோன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லி காட்டுவாங்க. அப்போ சொல்லி காட்டும்போது நமக்கு என்னமா தோணும், ஏன் தான் இந்த காசு எங்ககிட்ட வாங்கணும்னு தோணும். இது நமக்கு தேவையா? ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆமா, இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமையாச்சு. நீ எப்பவுமே வழக்கமா பால் கோவா மாதிரி ஒன்று செய்வியா, செஞ்சிருக்கியா என்ன? பால் கோவாவா? ஓ, மாவிளக்க சொல்றீங்களா? செஞ்சிருக்கேன். புரட்டாசி மாசம்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம். அதுலயும் புரட்டாசியில வர சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பானது. அந்த நாள பெருமாளுக்கு நம்ம எதுவுமே செஞ்சு வைக்க முடியலாலும் ஈஸியா இந்த மாவிளக்க செஞ்சு வைங்க, ரொம்பவே நல்லது. இதுக்கு 1 கப்பு பச்சரிசிய 2 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சிருக்கேன். ஊறினதும் இது ஒரு நல்ல கிளீனான கிளாத்ல ஆற வச்சிடலாம். இது போல அரிசியை நல்லா பரப்பி வச்சிடலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆற வச்சா போதும். இது போல நம்ம தொட்டு பார்த்தோம்னா லைட்டா அரிசி கையில ஒட்டணும். ஸோ இந்த பதத்துல நம்ம அரிசியை மிக்ஸி ஜார்ல இது போல அரைச்சிட்டு ஒரு சல்லடையில சலிச்சு எடுத்துக்கலாம் மாவை. இது போல நம்ம சலிச்சு செய்யும் போது மாவு கொரன்னு இல்லாம சாஃப்டா இருக்கும். சோ இந்த மாவுல நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோட நான் ஒரு 3/4 கப் கிட்ட வெல்லம் சேர்த்திருக்கேன். சோ இதுலயே ஃபர்ஸ்ட் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட 2 ஏலக்காவை இடிச்சு சேர்த்துக்கோங்க. கையில இருக்க சூட்லயே மாவு நல்லா சாஃப்டா பிசைய வரும். இதுல நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க கூடாது. இப்ப கொஞ்சம் மாவு சேர வந்ததும் 1 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டு நல்லா இது போல சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. நான் 2 விளக்கு போடுறதுனால இது 2ஆ பிரிச்சுக்கிறேன். இப்போ மாவை நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். மாவுல ஒரு விரல்ல வச்சு இது போல ஓட்ட போட்டுக்கலாம். அதுலதான் நம்ம விளக்குல நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்ப பெருமாளுக்கு உகந்த இந்த நாமமும் போட்டு விளக்குல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு திரி போட்டுருங்க. அவ்வளவுதான், விளக்கேத்திலாம் ஈஸியான மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை செஞ்சு பாருங்க.